வச்சு சரி பண்ணலான்னு முயற்சி பண்ணோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இதுக்கு மேலே நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இனி இங்கே இருந்தால் அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிருமா. இந்த மாதிரி கேஸெல்லாம் டீல் பண்ணுறதுல பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிட்னி நியூராலஜி ஹாஸ்பிட்டல் தான். அவங்ககிட்ட பேசி பிரீத்தியோட கண்டிஷன் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. உடனே அங்கே கூட்டி போனீங்கன்னா பிரீத்தி ரெக்கவர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. என்னாச்சுமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் போனீங்களே, அங்க என்ன சொன்னாங்க? சொல்றேன்ப்பா. நீ போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா. நான் கூப்பிட்டேன்னு சொல்லு. சரிங்கம்மா. சரி. இத பாரு, இனிமே இந்த மாதிரி ஏதாவது கெட்டப் போடுற செட்டப் பண்றேன்னு ஏதாவது சொதப்புன வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். ஆனா உனா நீயும் உங்க அம்மாவும் இதையே சொல்லுங்க. என்ன? அஞ்சனாமா உங்க எல்லாரையும் வர சொன்னாங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? ஏன்கிட்டயா? எல்லார்கிட்டையும் தான்மா. என்னையுமா? எல்லாரையும் தான். வாங்க. சந்திரிகா, என்னையும் மதிச்சு அத்தை ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றேன்னு கூப்பிட்டுருக்காங்க. வா போலாம். அடிச்சி வாய முடியா? வா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். தம்பி, அம்மா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? 2 பேரையும் வர சொன்னாங்க. வா. தேனு, அம்மா கூப்பிடுறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க. ஏதோ பேசணுமா? உன்னையும் வர சொன்னாங்க. வாமா. என்ன? அதான் தெரியல. எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க. உன்னையும் வர சொன்னாங்க. வா. மா, என்ன விஷயமா? சொல்றேன். நம்ம கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு பெரிய கம்பெனி இந்தியாவில் உள்ள எல்லா பிராண்டையும் சூஸ் பண்ணி கடைசியில் நம்ம பிராண்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் நம்ம பிராண்டை மார்க்கெட் பண்ண போறாங்க. நம்ம ஃபேக்டரியை அங்க ரன் பண்றதுக்கு அவங்களே எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா பாட்டி, அதுவும் ஆஸ்திரேலியானா எல்லா வேலையும் கூட தான் இருக்கும். ஆமா விக்ரம். ஆமா, நீங்க இத பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. அதுவும் இல்லாம ஆபீஷியலா எனக்கு எந்த மெயிலும் வரலையே. இல்ல விக்ரம், அதெல்லாம் வராது. இது டைரக்ட் டீலிங் பா. அதுவும் இல்லாம அவங்களா பார்த்து கூப்பிட்டுருக்காங்க. ஓ, அப்ப மிகப்பெரிய ஆஃபர் தான் பாட்டி. ஆமா விக்ரம், இது கிடைச்சா நம்ம வேர்ல்டு லெவல்ல பிசினஸ்ல என்ட்ரான மாதிரி இருக்கும். நமக்கு கிடைச்ச பெரிய ஹானர் இது.
அப்போ நம்ம கம்பெனி தான் இந்தியாவிலேயே நம்பர் 1. நம்ம வீட்டுக்கு அடிக்கடி இன்கம் டாக்ஸ் ஆளுங்கலாம் வருவாங்க. அங்கிள் கொஞ்சம் பேசாம இருங்க. ஆ, பாட்டி ம்? எப்ப போகணும்? உடனே போகணும்ப்பா. எவ்வளவு சீக்கிரம் போறோமோ அவ்வளவு நல்லது. ஓகே பாட்டி. எப்ப போறோம்? யார் யார் போறோம்? ஆ, இல்ல விக்ரம், நான் மட்டும்தான் போறேன். இங்க தானே இருக்கணும். நான் போயிட்டு வரதுக்கு கொஞ்ச நாளாவது ஆகும். நானும் இல்லாம நீயும் இல்லாம இருந்தா இங்க இருக்கிற பிசினஸை யாருப்பா பாப்பாங்க? ம், ஓகே பாட்டி. அப்போ கொஞ்ச நாளைக்கு இருக்க மாட்டாங்களா? இரு, சொல்லுவாங்க. அவசரப்படாத, இரு. அம்மா, விக்ரம் இங்க இருக்கட்டும். ஆனா ஸ்ரீஜா தான் அடுத்து எல்லாமே. அவளும் உங்க கூட வந்து பிசினஸ பத்தி தெரிஞ்சுக்கலாம்ல. நாளைக்கு அது அவளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். விக்ரமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. இல்ல, அங்க போய் கொஞ்சம் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அங்க அக்ரிமெண்ட்லயே சைன் பண்ணுவாங்க. அப்போ தனியா தான் போக போறீங்களாமா? ஆமா, தனியா தான் போய் ஆகணும். அம்மா, தனியா எப்படிமா போவீங்க? தனியா போறதுல என்ன இருக்கு? போன தடவை நான் தனியா தானே இந்தோனேஷியா போயிட்டு வந்தேன். 1 மாசம் அங்க இருந்தேன்ல. அதை விட இது கொஞ்சம் கம்மி நாள் தானே. கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துருவேன். அப்ப அம்மா, நீங்க கொஞ்ச நாள் இல்லாம நான் எப்படி? ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். நான் எங்க இருந்தாலும் உன்னை கூப்பிட்டு பேசுவேன். டெய்லி கூப்பிடுவேன். ஓகேயா? பாத்தியா சந்திரிகா, உன்னை விட பிரீத்தி மேல எவ்வளவு அக்கறைன்னு. விக்ரம், நான் ஆஸ்திரேலியா போறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்க வேண்டியிருக்கு. நீ ஆஃபீஸுக்கு போ. அப்புறம் அங்க போய் இதை பத்தி யார்கிட்டயும் பேசக்கூடாது. ஓகே? எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே? அம்மா, புறப்படலாமா? இந்த வரேன், வா. மேடம், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, விக்ரம் ஆபீஸ பாத்துக்கணும். சரி, நீ கம்பெனில இல்ல. பிரீத்தி தான் மார்க்கெட்டிங் மேனேஜர். அவளையாச்சும் கூட்டிட்டு போக வேண்டியதானே? மேடம், அவதான் நார்மலா இல்லையே. இல்லையே, இதுல எங்கேயோ இடிக்குது. என்ன ஆனாலும் சரி, அம்மா ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்குள்ள இங்க இருக்கிறது பிரீத்தி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படி பண்ணிட்டா எல்லாருக்கும் நல்லது. மேடம், அதுக்கு நாள் ரொம்ப கம்மியா இருக்கே. எனக்கு தெரிஞ்சு அம்மா 2 நாள் இருப்பாங்க. இல்ல மேடம், எனக்கு என்னவோ இன்னைக்கு அவங்க கிளம்பிடுவாங்கன்னு தோணுது. பார்க்கலாம், கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும்.
என்ன விஷயமா? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஆஸ்திரேலியா போகணும். அங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. விசா வேணுங்களா? ஆமா. உடனே கிடைக்குமான்னு தெரியலமா. எப்படியும் ஒரு நாள் ஆகுமா? உடனே வேணும்னு தான் உன்னை பார்க்க வந்தேன்பா. சரிம்மா, உங்க ஃபைலை கொடுத்துட்டு போங்க. எவ்வளவு சீக்கிரம் ஏற்பாடு பண்ண முடியுமோ பண்றேன். சரி சரி, இந்தாப்பா. அதுல இருக்கிற 2 பேருக்கு வேணும். சரி, நான் ரெடி பண்ணிட்டு கால் பண்றேம்மா. நான் எம்பசிக்கு வரணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப அர்ஜென்ட் தம்பி. புரியுதுமா, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, நான் புறப்பட்டுமா? தேங்க்யூ. வரேன். சரிங்கம்மா. நாகு, மா, நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? இதோ பண்ணிட்டே இருக்கமா. அவங்க வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும். தெரியுமா, அது தெரிஞ்சதுனால தான் அம்மாக்கு பிடிச்ச கிழங்கா மீன் குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல் எல்லாமே பண்ணிருக்கேன். இந்த முட்டையை உரிச்சிட்டா சமையல் ரெடி. சரி, நீ சீக்கிரம் உரி. சரிம்மா. சரி, இங்க கூட. பாட்டி, நீங்க ஊருக்கு போறதுனால என்னமோ ஸ்பெஷலா சமைச்சிட்டு இருக்காங்க போல. ஸ்மெல் செம்மையா வருது. ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாம். கண்டிப்பாப்பா, வா. உனக்கு இல்லாததா? இன்னும் கொஞ்சம். போதும் போதும் போதும். சூப்பரா இருக்கு. பாட்டி, எனக்கு ஒரு சின்ன ஆசை. சொல்லுமா, என்ன? இல்ல, இங்க ஃபாரின் போறீங்கல்ல, இந்த டைம்ல பண்ணாதான் ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லு, என்ன விஷயம்? உங்களுக்கு ஜானகி அம்மா சாங்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா. நான் உங்ககிட்ட அவங்க பாட்டு பாடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பாட முடியாம போயிடுச்சு. பிரீத்தி ரொம்ப அழகா பாடுவாள, இப்போ அவளை பாட சொல்லுங்களேன். எனக்கும் கேட்கணும் போல இருக்கு பாட்டி. நீங்களும் சந்தோஷமா ட்ரிப் போயிட்டு வருவீங்கல்ல? ஐயோ, நம்மள பாட சொல்றாங்க. ஆத்தி, நமக்கு பாடவே வராதே. ஸ்ரீஜா வேணுன்னே கேட்டு டார்ச்சர் பண்றாளே, என்ன பண்றது? சாமானிப்பா. என்ன பண்றது? அமைதியா. அது இன்னைக்கு பிரீத்தி வந்து மௌன விரதம். அதான் நீ பாடுன்னு சொன்னதும் அவ முழிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு கூட அவளை பாட வச்சு கேட்கணும்னு ஆசையா தான் இருக்கு. இன்னைக்கேன்னு பார்த்து அவ மௌன விரதம். சரி, இதெல்லாம் நான் ஃபாரினுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். என்ன பாட்டி, அவ எதுக்கு மௌன விரதம்? ஏய், பிரீத்தி என்னைக்கு தான் நல்லா இருக்கணும்னு நினைச்சு பண்ணிருக்கா. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதானே அவ விரதம் இருக்கா. ஐயே, சாப்பிடுங்க. என்ன எதுக்கு பாத்துட்டு இருக்கீங்க?
விரதம் போயிருச்சு, மௌன விரதம் போயிருச்சு. அங்கிள் என்னாச்சு அங்கிள்? மாப்ள பிரீத்தி சாப்பிட்டா. ஆமா சாப்பிட்டா, அதுக்கு என்ன? அதுவோ வாயை திறந்து சாப்பிட்டா. மாப்ள வாயை திறந்து சாப்பிட்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மாப்ள வாயை திறந்து சாப்பிட்டா மௌன விரதம் போயிருச்சுன்னு தானே அர்த்தம். அங்கிள் விட்டா எதுவுமே பண்ணாம வாயை மூடியா இருக்க சொல்லுவீங்க போல இருக்கே. ஏன் மாப்ள மௌன விரதம்னா அப்படிதானே? அங்கிள் பேசாம இருக்கணும் அவ்வளவுதான். மத்தபடி எல்லாமே செய்யலாம், சாப்பிடலாம், ஜூஸ் குடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா பேச மட்டும் கூடாது, புரியுதா? விக்ரம், இந்த மாப்பிள்ள இருக்காரே அவருக்கு அவ்வளவுதான் அறிவு. அம்மா இல்ல போதும். மேடம், பாட்டி போறதுக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அவ மௌன விரதத்தை உடைச்சு அவளை பாட வச்சே ஆகணும். அதுக்கு அவ பேசுறத அம்மா கிட்ட காட்டணும், அதுக்கப்புறம் தான் பாட வைக்கணும். என் உதவி ஏதாவது தேவையா? தேவைதான். முதல்ல வெளியில போ, உன்னை பார்த்தாலே ஐடியா வர மாட்டேங்குது. சரி போறேன். ஓகே. ஐயோ இடிச்சுக்கிச்சே. புடி 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 புடி. ஐயோ விட்டுட்டியே, புடி. சீக்கிரம் 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 வா, புடி புடி. To the Bruce Nigel music. That's not a seedy part of town. What is this about? Apparently we shall find out when we get there. And you two shall have to... சந்திரிகா, பிரீத்தி பேசிக்கிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்காளா? யார் கூட? ஐயோ டிவியை பார்த்துக்கிட்டு அவ தனியா பேசிக்கிட்டு இருக்கா. சரி, நீ போய் அம்மாவை கூட்டிட்டு வா. ஓகே ஓகே. ஸ்ரீஜா வா. அத்தை அத்தை, என்ன? பிரீத்தி பேச மாட்டா மௌன விரதம்னு சொன்னீங்கல்ல, அங்க வந்து பாருங்க பேசிக்கிட்டு இருக்கா. பேச மாட்டாளே? ஐயோ பேசிட்டு இருக்கா அத்தை, நம்மளனா நீங்க வந்து பாருங்க. வாங்க அத்தை. வாங்க. புடி புடி. ஐயோ போச்சு. சீக்கிரம் வாங்க அத்தை, அங்க பாருங்க அத்தை. பாட்டி வர நேரமா பார்த்து விளம்பரம் போட்டுட்டானுங்க. மாப்பிள, என்ன மாப்பிள, எங்க பேசுறாவ? அமைதியா தானே இருக்கா? அத்தை இவ்வளவு நேரம் டிவி ஓடும் போது பேசிட்டு இருந்தா அத்தை, இப்ப விளம்பரம் போட்டிருக்காங்களா அதான் சைலண்ட் ஆயிட்டா. பாருங்க மறுபடியும் படம் போட்டா அவ பேசுவா. படம் போட்டா பேசுவாங்களா? லூசாயா நீ? எங்க எங்க பேசுற? தெரியாம தான் கேக்குறேன். இந்த பிரீத்தி என்ன பண்றான்னு உங்களுக்கு எல்லாம் வேவு பாக்குறது தான் வேலையா? உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் வேற வேலையே இல்லையா?